சோதனை. இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து சொல்ல போகிறோம். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு ஆசீர்வாதமும் சாபம். இந்த வாரம் செய்தியினுடைய தலைப்பு என்னது? ஆசீர்வாதமும் சாபமும். நம்ம பொதுவாக எதை விரும்புவோம்? ஆசீர்வாதத்தை விரும்புவோம். அதனால தான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? சாபமானார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு தருவாரா, இல்லாவிட்டால் சாபத்தை கர்த்தர் தருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அதுக்கு உபாகமம் 11 26 எடுப்போம். உபாகமம் 11:26. இன்னொருவர் பிலிப்பியர் 2 எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 11:26. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்கிறார் என்றால், உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். அநேகர் நினைக்கிறாங்க ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்காக சாபம் ஆகிட்டேன், ஆனால் ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா நீ தான் சூஸ் பண்ணிக்கிறணும். ஏன் நான் கர்த்தருடைய பிள்ளையா எப்பயுமே ஆசீர்வாதமாக தான் இருப்பேன் அப்படி ஜெபம் பண்ணுறது நல்லது தான். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அப்பா மகனை ஆசீர்வதிப்பார் செய்ப்பாரா? அப்பா மகனை ஆசீர்வதிப்பார் செய்ப்பாரா? ஆசீர்வதிப்பார். கோவம் வரும்போது திட்டுவார், சபிக்க மாட்டார். அதே மாதிரி நம்ம ஏசப்பா நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான வசனத்தை பார்க்குறோம். நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டேன், ஆனால் ஓன் சாய்ஸ்லேயே நான் விட்டுட்டேன். நீ கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் செய்து புரியும். ஓன் சாய்ஸ்லேயே விட்டுட்டேன். உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா ஆசீர்வாதத்தை எடுத்துக்க, நீ சாபம் வேணும்னா சாபத்தை எடுத்துக்க. ஓன் சாய்ஸில் நான் விட்டுட்டேன். அப்போ எப்படியா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது? அந்த வழிகளையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இப்போ பிலிப்பியர் 2 வாசிப்போம். பிலிப்பியர் 2:13. விருப்பத்தையும் செய்கையும் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைய ஆண்டவர் உங்களுக்குள்ள 2 காரியத்தை தாராரு. ஒன்று விருப்பத்தையும் தாராரு, 2வது செய்கையும் தாராரு. அது புரியணும்னா, உன்னுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற கர்த்தர். 2வது செய்கைன்னா தீர்மானம். உன் விருப்பமும் உன் தீர்மானமும் சரியாக இருக்கும் என்றால் ஆசீர்வாதம் இருக்கும். உங்கள் விருப்பமும் உங்கள் தீர்மானமும் தவறாக இருக்கும் என்றால் சாபம் வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுங்க. விருப்பம் ப்ளஸ் தீர்மானம் ஈக்குவல் டு ஆசீர்வாதம். விருப்பம் டு தீர்மானம் ஈக்குவல் டு சாபம். அப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எங்கே வச்சுருக்கிறாருன்னா, அவருடைய விருப்பத்தை உங்கள்கிட்ட காட்டுவார். அதை நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். எனக்கு பாட்டு பாடணும் ரொம்ப விருப்பம். பாட்டுக்கு எவ்வளவோ முயற்சித்தேன். எல்லாரும் என்னை பாட்டு பாடும்போது என்னுடைய அபிஷேகத்தை பார்த்து பெருமை பாராட்டுவாங்க, மகிமை இறங்கணும். ஆனால் நடந்த காரியம் என்ன? என்னை பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கலை. என்னுடைய ராகம் செட் ஆகலை. அடுத்து மியூசிக் கிளாஸு போனேன். எப்படியாச்சும் கிட்டாரை கற்றுக்கிறேன்னு சொல்லி மாதக்கணக்கில் நானும் என் நண்பனும் போனோம். ஆண்டவர் அதுக்குள்ளே அனுமதிக்கலை. ஹீலிங் அனாயிட்டிங்குள்ளே தான் போகணும். அதான் புறஜாதி மக்கள்னா கிறிஸ்துக்களை கொண்டு வரும். அந்த வரத்துக்குள்ளே நான் ட்ரை பண்ணேன். ஆண்டவர் அபிஷேக வரத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அநேக நேரங்களிலே நம் வாழ்க்கையில் ஏன் சாபம் வருகிறது என்றால், தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை நம்மளால் கண்டுபிடிக்க தெரியல. நல்லா கவனிங்க. தேவனுடைய விருப்பத்தை நீ கண்டுபிடித்து அவருடைய தீர்மானத்தை கண்டுபிடிக்காமல் உன்னுடைய தீர்மானத்தை வைத்தாலும் சாபத்துக்குள்ளே போயிடும். நல்லா கவனிங்க, அவசரப்படாதீங்க. ஒரு விருப்பம், இப்போ என்ன விருப்பம்? எனக்கு ஒரு வீடு இல்லாட்டி ஒரு கார் வாங்கணும்னு ஆசை. அந்த விருப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. அது கொடுக்கறதுக்கு நாளாகும். அப்போ கேட்கணும் முதல்ல, ஆண்டவரே எனக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசை ஆண்டவரே அப்படிங்கிற விருப்பம் வந்துருச்சு. இந்த விருப்பம் வந்ததுனால, இது கர்த்தருடைய விருப்பம் வந்ததுனால நீ உடனே தீர்மானம் எடுத்துடக்கூடாது. நல்லா கவனிங்க. இது கர்த்தருடைய விருப்பம். நான் பைக் வாங்குறது கர்த்தருடைய விருப்பம். ஆனால் விருப்பத்துக்கும் தீர்மானத்துக்கும் இடையிலே நீ கொஞ்சம் காலங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரருக்கு கார் வாங்குறதுக்கு 8 லட்சம் ரூபாயை ஒரு அத்தனை செக் அனுப்புகிறார். 8 லட்சம் ரூபா அனுப்புகிறார்.
நீங்கள் ஃபேமிலியாக போகிறதுக்கு ஒரு காருக்கு நான் உங்களுக்கு டொனேஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, இது வேறு எதுக்கும் செலவழிக்காதீங்கன்னு. அவர் வந்து பைபிள் டீச்சர், பாஸ்டர் கிடையாது. அவர் சொல்கிறாரு, இந்த 8 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு நான் 2 வருஷம் ஆண்டவர்கிட்ட காமத்தில் காத்திருக்கேன். எதுக்கு காத்திருக்கேன்? என்ன மாதிரி கார் வாங்கணும்னு காத்திருந்தேன். தேவப்பிள்ளையே, உன் விருப்பத்துக்கு பிறகு உன் தீர்மானத்துக்கு சில காலங்கள் நீ காத்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய விருப்பம்தான், ஆனால் தீர்மானம் எடுக்கிறது கர்த்தர்கிட்ட நீ ஆலோசனை கேட்க வேண்டும். இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிறது காரணம் விருப்பம் கர்த்தருடைய விருப்பம், ஆனால் தீர்மானங்கள் நம்ம எடுக்கக்கூடாது. அவர் சொல்ல 2 வருஷம் காத்திருந்து கர்த்தர் கொடுத்த ஒரு நேர்த்தியான காரை வாங்கினேன், இன்றைக்கி நல்லா இருக்கேன். அப்போ முதலாவது விருப்பத்தையும் கர்த்தர் உருவாக்குறாரு. அந்த விருப்பத்துக்கு பிறகு தீர்மானத்துக்கு நீ காத்திருக்கணும். இந்த ஃபார்முலாவை நீ சரியாக ஃபாலோ பண்ணுவேன்னா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான் வருமே ஒழிய சாபம் வராது. நான் இருந்த மார்க்கத்தில் ஜோசியத்துக்குள்ளே நாங்கள் போவோம். அவன் சொல்லுவான், இப்போ இந்த கிரகங்கள்லாம் ஒன்று சேருது, உனக்கு சுக்கிரதிசை அடிக்குது. இந்த கிரகங்கள்லாம் ஒன்று சேருது, உனக்கு 7.5 நாட்டு சனி பிடிக்குது. இவ்வளோ நாள் நீ கஷ்டப்படுவ, அதுக்கு பிறகு உன்னை ஆசீர்வாதங்கள் கூட. அவன் கொடுக்கக்கூடிய காலங்கள் வேறு, நமக்கு எல்லா காலமும் நல்ல காலம்தான். ஹல்லேலூயா. ஆனால் நீ எடுக்கக்கூடிய விருப்பம். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். என்ன பொருத்தனை பண்ணேன்? நான் திருமணமே செய்யாமல் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுகிறேன். கொடைக்கானல் நானும் என் நண்பர்கள் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுறேன். அந்த படகு இருக்கக்கூடிய அந்த போட்டு இருக்கக்கூடிய அந்த போட் ரோட்டில் கிளப்பில் ரோட்டில் நடந்து போயிருக்கும்போது, ஆண்டவரே, நான் உனக்காக வைராக்கியமாய் வாழ விரும்புகின்றேன். நான் திருமணம் பண்ண போவது இல்லை ஆண்டவரே. நான் ஒரு திருமணமாகாத ஒரு வாலிபனாக இருந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட போகிறேன். ஆண்டவரும் அதை ஏற்றுக்கொண்டார். நாட்கள் சென்றது. கிட்டத்தட்ட எனக்கு திருமணமாகும்போது என்னுடைய வயது 33. இயேசு கிறிஸ்து 33 வயசு ஊழியம் பண்ண மாதிரி 33 வயசு வரைக்கும் திருமணம் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும். கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் என் இருதயத்துக்குள்ளே ஒரு விருப்பத்தை உருவாக்கினார். என்ன விருப்பத்தை உருவாக்கினார்? நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று விருப்பத்தை உருவாக்கினார். விருப்பத்தை உருவாக்கின பிறகு பல பெண்கள் வந்தாலும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்கு இவ்வளோத்தான் நீ திருமணம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்க வைத்தார். அப்போ விருப்பமும் தீர்மானமும் சரியாக இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம். இன்னும் நான் புரிகிறதுக்கு இது புரிஞ்சிங்கன்னா தான் நான் செய்திக்குள்ளேயே போக முடியும். ஒரு ட்ரெயின் டிரைவர் வண்டி ஓட்டிக்கிட்டே போகிறார். ஓட்டிக்கிட்டே போகும்போது மதுரையில் ரயில்வே ட்ரெயின் நிற்கிது. திருநெல்வேலியிலேருந்து புறப்படுற ட்ரெயின் மதுரையில் நிற்கிது. இப்போ ட்ரெயின் இன்ஜினில் இருக்கக்கூடிய டிரைவர் அந்த ட்ரெயினை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்றால் அவருக்கு 2 இடத்துல க்ரீன் சிக்னல் வரணும். சொல்லுங்கள், எங்கே 2 இடம்? முதல்ல ட்ரெயினுக்கு முன்னுக்கு ஒரு சிக்னல் வச்சுருப்பான். நான் வெளியே போய் நின்றுக்கிட்டு இருப்பேன். ட்ரெயின் சில சமயத்தில் ஸ்டேஷனில் நிற்கும் போது எப்போ ட்ரெயினுக்குள்ளே ஏறுவேன், அந்த ட்ரெயினில் எப்போ க்ரீன் லைட் அடிக்குதோ அப்போ தான் ட்ரெயினில் ஏறுவேன். ஏன்னா எனக்கு தெரியும், அந்த சிக்னல் வராட்டி இந்த டிரைவருக்கு என்ன தான் திறமை இருந்தாலும் ட்ரெயின் எடுக்க முடியாது. அந்த க்ரீன் லைட்டு வந்த உடனே ஏறிடுவேன். அப்போ அவனுக்கு அந்த க்ரீன் லைட்டு விருப்பம். அந்த க்ரீன் லைட்டை வச்சுக்கிட்டு அவன் ட்ரெயின் எடுக்க முடியாது. அந்த ட்ரெயினுக்கு பின்னுக்கு கடைசியாக ஒரு கார்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவன் ஒரு க்ரீன் லைட் அடிக்கணும். புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? அந்த பின்னுக்கு இருக்கிற கார்டு என்ன தெரியுமா, நம்ம என்ன செய்வோம், தலையை நீட்டி மறைச்சிப்பேன். அவன் நான் என்னைய கார்டில் நீட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் அதை மறைக்கிற மாதிரி தலையை நீட்டி எட்டி பார்ப்பேன். அவன் அதுக்கு நேராக அந்த ஆள் கார்டு அந்த க்ரீன் லைட் எப்படி காட்டுவார். அவள் டிரைவருக்கு முன்னுக்கும் க்ரீன் லைட்டு தெரியணும், பின்னுக்கும் க்ரீன் லைட்டு தெரியணும். அதுக்கு பேர் விருப்பம், இதுக்கு பேர் தீர்மானம். விருப்பத்தை பார்த்த உடனே நீ அதை அடைய முடியாது. அந்த விருப்பத்தை நீ பார்த்தாலும் நீ தீர்மானம் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி இன்னொரு காரணம் இருக்கு. அந்த தீர்மானத்தையும் நீ கண்டுபிடிச்சா தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு நேராக நீங்கள் போக முடியும். ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா? செய்திக்குள்ளே போகலாமா? சரி, இப்போ சில காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் விருப்பத்தையும் செய்கையும் உங்களை உருவாக்குறார். அப்போ நீங்கள் நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் வளரணுங்கிறது ஆண்டவர் சித்தம். அதனால் உங்களுக்குள்ள சில விருப்பங்களை கர்த்தர் உருவாக்குவார். அந்த விருப்பம் கர்த்தருடைய விருப்பமாகவும் இருக்கலாம், பிசாசின் விருப்பமாகவும் இருக்கலாம், மனுஷ விருப்பமாக இருக்கலாம். தாவீது இஸ்ரேல் ஜனங்களை என்ன சொன்ன விருப்பம் பிசாசினுடைய விருப்பம். அதே மாதிரி மனிதனுடைய விருப்பங்கள், சில விருப்பங்கள் இருக்கும். அந்த கீரை தோட்டத்தை, அந்த திராட்சை தோட்டத்தை கீரை தோட்டமாக ஆக்க வேண்டும், மனிதனுடைய விருப்பமும் வரலாம், கர்த்தருடைய விருப்பமும் வரலாம். உன் விருப்பம் இது கர்த்தருடைய விருப்பமாக முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ சில வசனங்களை நான் வாசிக்கிறோம். மனுஷனுக்கு விருப்பம், ஆசை இருக்கலாமா இருக்கக்கூடாது. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்களுக்கு ஆசை இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்ல வேணாம். ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னவர் புத்தர். ஆனாலும் அவருக்கு ஒரு ஆசை இருந்ததாம், ஆசைப்படக்கூடாது என்று.
அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்களுக்கு ஆசை, விருப்பம் என்றாலும் ஆசை என்றாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். நீங்கள் ஆசைப்படலாமா இல்லாமல் 2 வசனத்தை வாசிப்போம். ஒருவர் சங்கீதம் 112:10, இன்னொருவர் நீதிமொழிகள் 11:23 வாசிக்க போகிறோம். சங்கீதம் 112:10 ஒருவர் வாசிப்போம், இன்னொருவர் நீதிமொழிகள் 11:23. துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசையோ அழியும். அப்போ நல்லா கவனிங்க, துன்மார்க்கனுக்கும் ஒரு ஆசை என்றாலும் விருப்பம் என்றாலும் ஒன்று தான். ஆசைங்கிறது என்ன, ஒரு 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 இதுமில்ல, உங்களுக்கு ஒரு பிரியம் வர்றதுக்கு பேர் தான் ஆசை, அதான் விருப்பம். அப்போ துன்மார்க்கனுக்கும் விருப்பம் வருது, துன்மார்க்கனுடைய ஆசை அழிஞ்சிரும், அவன் விருப்பம் நிற்காது. நீதிமொழிகள் 11:23 வாசிப்போம். நீதிமான்களுடைய ஆசையோ நன்மையே. நீ ஆசைப்படுறது தப்பு இல்லை, நீதிமான் ஆசைப்படுறது தப்பு இல்லை, பேராசைப்படுறது தான் தப்பு. பணம் ஆசை தப்பு, பணமோ எல்லாவற்றுக்கும். அப்போ நீதிமானுடைய ஆசை என்ன ஆசை? நல்ல ஆசை. இப்போ நல்லா கவனிங்க, உங்கள் கையில் 1 கோடி ரூபா கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ என் கையில் 1 கோடி ரூபா கொடுத்தா என்ன செய்வேன்? நல்ல ஒரு இடம் வாங்குவேன், சர்ச்சு கட்டுவேன், வேன் வாங்குவேன், கார் வாங்குவேன். இதே ஒரு சாராய கடைக்காரன் இருக்கான், அவன் கையில் 1 கோடி ரூபா கொடுத்தா என்ன செய்வான்? ஊரெல்லாம் சாராய கடை வைப்பான். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி தான் உன்கிட்ட இருக்கிற ஆசை, நீதிமானுடைய ஆசை நன்மையே, உன் விருப்பம் நன்மையே. நீதிமானாக இருக்கிற நீ உன் காரணத்தில் விருப்பம் வந்துச்சுன்னா அந்த விருப்பத்தை நீ அக்செப்ட் பண்ணி ஆண்டவருடைய தீர்மானம் வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கடந்து போகணும். அப்போ உனக்கும் எனக்கும் ஆண்டவர் விருப்பங்களை, ஆசைகளை உருவாக்குகிறார். அப்போ திருமணமே பண்ணக்கூடாது என்ற என் வாழ்க்கையில் ஆண்டவர் திருமணம் பண்ண வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை உருவாக்கினார். அதற்கடுத்து தீர்மானத்தை அவரே கொடுத்தார். சரி, இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. நீ செய்திக்குள்ளே போகிறேன். இன்றைக்கி 3 பேரை போய் பார்க்குறோம். முதல்ல ஆபிரகாமை குறித்து பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். ஆதியாமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிப்போம். ஆதியாமம் 12, 1, 2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நல்லா கவனிங்க, நீங்கள் எப்பயுமே ஜாலி மூடில் இருக்க முடியாது. நீங்கள் ஜாலி மூடில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு விருப்பத்தை உங்களுக்குள்ளே வச்சிருவார். நீங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வளர்றீங்களோ அந்த அளவுக்கு அது ஆவிக்குரிய விருப்பமாக இருக்கும், பூமிக்குரிய விருப்பமாக இருக்கும். அந்த விருப்பத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வைப்பார், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆபிரகாம் சுகமாக என்ற ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்குள்ளே ஆண்டவர் ஒரு விருப்பத்தை வைக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய இருதயத்தில் விருப்பத்தை வைத்து அதற்கு தீர்மானத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தக்கூடிய கர்த்தர் அவர் ஒன்று என்னைக்குமே சும்மா வச்சுருக்கேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதை நான் சபையில் ஒரு கடைசியாக ஒரு இடத்துல உட்காருவேன், தசமபாகத்தை கரெக்டாக கொடுப்பேன், 9 வரிகளில் காணப்படுவேன். வேறு யாராச்சும் எடுத்து பயன்படுத்துங்க, இதுதான் என் விருப்பம். தேவபிள்ளையே, சிலுவையில் இயேசு கிறிஸ்து சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தார். நீ உன் விருப்பத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கணும். நம்ம விருப்பம் கிடையாது. நீ கிரயத்துக்கு வாங்கிட்ட. எதுக்கு வாங்கிட்டார்? ஆண்டவர்கிட்ட கிரயத்துக்கு வாங்கிட்டார். அவர் தான் உனக்கு விருப்பத்தை தர்றவர். இப்போ ஆபிரகாம் நிம்மதியாக தான் இருக்கார் ஊரில். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எந்த தேசம்னு சொல்ல மாட்டேன், நான் காண்பிக்கும் தேசம், அங்கே போ, அங்கே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய அப்படி இப்படி உன்னை அங்கே போன உடனே உன்னை பழுகி பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஆபிரகாமை குறித்து பழுகி பெருக பண்ணுவேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பம். அவங்க அப்பா பீரியடில் இது ஆரம்பித்தாச்சு. இப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு விருப்பம் கொடுத்து விட்டார். தேவனுடைய குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருது? என் விருப்பத்தை நிறைவேற்றுறதா உன் விருப்பத்தை நிறைவேற்றுறதா? நல்லா சொல்லுங்க, 2 பேர் விருப்பம் இல்லை, கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. விருப்பங்கள் எல்லாருக்கும் கிடைக்கலாம், ஆனால் தீர்மானம் தான் முக்கியம். விருப்பங்களும் முக்கியம், தீர்மானங்களும் முக்கியம். விருப்பம் கிடைச்ச உடனே நம்ம என்ன செய்கிறோம்? உடனே அவசரப்படாதீங்க. விருப்பம் கிடைச்சிருச்சு, உனக்கு விருப்பம் கிடைச்சிருச்சு, அது விருப்பம் கிடைச்சோன்னா அவசரப்பட்டு தீர்மானத்தை தப்பாக எடுத்துறாதீங்க. அதுவும் வாழ்க்கையில். இப்போ ஆபிரகாமுக்கும் அவன் குடும்பத்துக்கும் ஒரு விருப்பம் கிடைச்சிருச்சு. என்ன விருப்பம்னா, ஆண்டவர் உன்னை நான் பழுகி பெருக பண்ண போகிறேன், ஆனால் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே தான் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன், அங்கே உனக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன்னு விருப்பத்தை சொல்லிட்டாரு. ஆதியாமம் 16வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிப்போம். ஆதியாமம் 16, 1வது வசனம் 2வது வசனம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. நல்லா கவனிங்க, 75 வயசில் ஆண்டவர் விருப்பத்தை சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் அடுத்த தீர்மானத்துக்குள்ளேயே போகலை. நமக்கு சோர்வு அப்போ தான் வருது. எப்போ சோர்வு வருதுன்னா, ஆண்டவர் தனது விருப்பத்தை சொல்லி முடிக்கிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் தனது விருப்பத்தை சொல்கிறாரு. கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறீங்களா? விருப்பத்தை ஆண்டவருடைய விருப்பம்தான்.
ஆனால் தீர்மானத்தில் நீங்கள் நானும் கோட்டை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. சின்ன அருமையான செய்தி தான், ஆனால் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலைன்னா உங்கள் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிரும். தேவப்பிள்ளை இந்த ஃபார்முலா மட்டும் பின்பற்றுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவருடைய விருப்பம் ஆபிரகாமை பார்த்து நீ பழுகி போயிருக்கணும், நான் காட்டக்கூடிய கானான் தேசத்தில். இது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் ஆண்டவருடைய தீர்மானம் அவர் சாரா மூலமாக தான் பிள்ளையை பெற்றெடுக்கணும்னு. ஆனால் பொறுத்து பார்க்குறாங்க, 10 வருஷம் பொறுத்து பார்க்குறாங்க. இந்த விருப்பத்தை கொடுத்த கர்த்தர் தீர்மானத்தை கொடுக்கவில்லை, பிள்ளை பெறல. ஆதியாகமம் 16 அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் வாசிங்கன்னா, என் அடிமை பெண்ணோடு சேரும். தீர்மானம் தவறு. நல்லா கவனிங்க, கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க. ஆண்டவருடைய விருப்பம் நீ நிறையா பழகி பெருகணும், இது ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் அவருடைய தீர்மானம் சாரால் மூலமாக தான் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். ஆனால் இங்கே அவள் சொல்கிறா, இப்போது என் தீர்மானத்துக்குள்ளே வரேன். தீர்மானம் மிக முக்கியம். அநேகர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கலாம், ஆனால் தீர்மானம் நீங்கள் தான் எடுக்கணும். நம்ம கொஞ்சம் வேட்ட ஆலோசனை கேட்டு இன்னொருத்தனை தீர்மானம் எடுக்க விட்டுரும். அடுத்தவனை தீர்மானம் எடுக்க விடாதீங்க. இப்போ என் மனைவி புடவை வாங்கணுன்னா அவங்க தீர்மானம் எடுக்கணும், எனக்கு தீர்மானம் எடுக்க முடியாது. நான் பேண்ட் எடுக்கணும்னா நான் தீர்மானம் எடுக்கணும், அவங்க தீர்மானம் எடுக்க முடியாது. நான் பேனா வாங்குறதுக்கு, நான் செல்லை வாங்க அவங்க தீர்மானம் எடுக்க முடியாது. ஆலோசனை தான் கேட்கலாம், நம்ம பட்ஜெட் எவ்வளோன்னு. நம்ம என்ன செய்கிறோம், அநேகர்கிட்ட ஆலோசனை கேட்டு தீர்மானம் எடுக்கிற சக்தியை யார்கிட்டையோ கொடுத்துருவோம். நான் என் வாழ்க்கை சீரழிஞ்சதுக்கு காரணம் அதான். நான் பிஎஸ்சி அடிக்கடி சொல்லுவேன், பிஎஸ்சியில் நான் பாட்னி எடுக்கணும், அதான் தேவ சித்தம். என் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்டேன், ஆலோசனை கேட்டேன். அவன் சொன்னான் ஃபிசிக்ஸ் எடுன்னா. அதுக்கடுத்து அவனே தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். என் வாழ்க்கையில் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு தீர்மானம் எடுப்பாங்க. என்ன செய்ய, ஃபிசிக்ஸ் எடுறா நீ, நீ சொல்லிட்டியான்னு எடுக்கிறேன். என் வாழ்க்கை நாசமாக போவதற்கு காரணம் அடுத்தவன் தீர்மானம் எடுக்கிறது தான். அவன் எடுக்கிற தீர்மானம் கர்த்தருடைய தீர்மானமான்னு பார்க்கணும். இப்போ ஒரு பெரிய இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகள் பிரச்சனை. இப்போ நான் பேசியிருக்க நேரத்தில் குண்டு போட்டுருப்பான். இஸ்ரேல் காசாவுக்கு விரோதமாக 30,000 பேர் இறந்துட்டாங்களாம். 32,000 பேர் இறந்துட்டாங்க. 1000 பேர் இஸ்ரேலை சேர்ந்தவங்க, 31,000 பேர் காசாவை சேர்ந்தவங்க. இப்போயே அவன் குண்டு போட்டுருக்கான், இன்னொன்று அழிக்காம விட மாட்டேன். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம அப்பா நம்ம தாத்தா எடுத்த தவறான தீர்மானம். ஏன் நம்ம வாழ்க்கையில் ஃபெயிலியர் வருது? விருப்பம் கர்த்தருடைய விருப்பம் தான், ஆனால் நீ எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தவறான தீர்மானங்களாக போய்விடுகிறது. ஆண்டவரும் விருப்பத்தை ஆண்டவர் தலையிடவே இல்லைங்க. ஆபிரகாமும் சாராலும் எடுத்த தீர்மானத்தில் ஆண்டவர் தலையிட மாட்டார். நீ எடுக்க தீர்மானத்தில் கர்த்தர் தலையிட மாட்டார். ஆண்டவர் உன்னையும் அப்படி படைக்கலை. அவர்கிட்ட கிரயத்துக்கு வாங்கிட்டு கொடுத்தாரு தீர்மானம். நான் உன்னை பெருவேன், நான் பழுக பண்ணுவேன், பெருக பண்ணி சொன்னது கர்த்தர் தான். இவங்க தீர்மானத்துக்கு இடையில் ஆண்டவர் குறுக்கிட்டாரா? என் சொப்பனத்தில் பேசக்கூடாதா? ஆபிரகாம் மனைவி எடுக்கும்போது அந்த ராஜாட்ட சொப்பனத்தில் ஆண்டவர் பேசினார் அல்லவா? நீ என்னுடைய தாசனுடைய மனைவியை நீ எடுக்கிறாய், எச்சரிக்கை பண்ணார்ல. அந்த ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராலையும் பார்த்து நீ எடுத்த தீர்மானம் தவறான நம்ம ஆண்டவரை எச்சரிக்கை பண்ண மாட்டார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ஏன் நம்ம வாழ்க்கையில் ஃபெயிலியர்? எடுக்க தீர்மானத்தில் தான் கோட்டை வர்றோம். விருப்பம் கர்த்தருடைய விருப்பம் தான். என்ன தீர்மானம் எடுத்தாங்க? திருப்பி ஆதியாகமம் 16 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் வாசிப்போம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. பழுகி பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரத்தை படைத்திருவேன், பூமியின் மணலை படைத்திருவேன். நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நல்ல விருப்பத்தை கொடுத்துட்டாரு. அந்த விருப்பத்தை வைத்துக்கொண்டு இவங்க கனவு உலகத்தில் போயிட்டாங்க. ஆனால் நடந்த காரியம், எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். என்கிட்ட ஒரு அடிமை, அவன் ரொம்ப நாளாக நோட் பண்ணியிருக்கா, நீ அடிமை பண்ணிருக்கா. இனிமேல் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற மாதிரி தெரியல. இத்தனை வருஷம் காத்தாச்சு. தேவப்பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்ததுனால திடீர்னு போய் தீர்மானம் சொல்லி தவறான தீர்மானத்துக்கு அவசரப்பட்டுறாதீங்க. அந்த தீர்மானத்துக்கு நீங்கள் பல நாட்கள் பல வருஷங்கள் கூட காத்திருக்கலாம். சிலருக்கு உடனே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவார். நடந்த காரியம் என்ன? ஆபிரகாமுக்கு சாரால் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? என்கிட்ட ஒரு அடிமை பண்ணியிருக்கிறார், அவளோடு சேரும் நம் கர்த்தர் நமக்கு ஒரு வேளை வாசிப்போம். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். அவளால் என் வீடு அப்போ ஆண்டவர் கொடுத்த விருப்பத்துக்கு தவறான தீர்மானத்தை ஆகார் எடுக்கிறா, சாரால் எடுக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் அவளை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? இக்கனியை புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, சொல்லலையே? இந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. ஐயா, நீங்கள் அநேகர் என்ன நினைக்கிறோம்? கணவன் மனைவி 2 பேரும் ஒரே தீர்மானம் எடுத்தால் அவர் சூப்பர் கப்பிள்னு பேருக்கு சொல்கிறோம். ஆண்டவர் அப்படி சொல்லலை. நீங்கள் நானும் எடுக்கிற தீர்மானம், குடும்பத்தில் 2 பேர் கணவன் மனைவி சமாதானமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாம் நல்லது. ஆனால் நீ எடுக்கிற தீர்மானம் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. அதான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். ஆனால் இங்கே எடுக்கிறாங்க. இப்போ சாரால்கிட்ட ஒரு ஆப்ஷனை கொடுக்குறா. என்ன ஆப்ஷன்? தீர்மானங்கிற என்ன தெரியுமாங்க? நீங்கள் ஆக்சிலேட்டர் அமுக்கிறது தாங்க தீர்மானம்.
அது வரைக்கும் வண்டி ஓட்டிருக்கு, திடீர்னு பிரேக் அமுக்குறீங்களா, அதான் ஒரு தீர்மானம். வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது, திடீர்னு ஒரு சடனாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்களா, அதுக்கு பிறகு தான் தீர்மானம். அந்த தீர்மானத்தில் தவற விட்டுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் உலக நாடுகள் சண்டை போட்டுருக்கு. இன்றைக்கி வரைக்கும் 3ஆம் உலகப்போர் இதை வச்சு வருங்கிறாங்க. யார்? நம்ம தாத்தா எடுத்த தீர்மானத்தினால. நீ எடுக்கிற தீர்மானம் உங்கள் காலத்தில் இல்லைங்க, பல தலைமுறைக்கு அது பாதிக்குள்ளே கொண்டு வரும் நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள். அதான் வசனத்துக்குள்ளே நீ போனீங்க தான் வசனத்தின்படி தேவ சித்தத்தை கண்டுபிடித்து வசனத்தின்படி தீர்மானம் எடுக்க முடியும். நடந்த காரியம் என்ன? ஆபிரகாம் சொல்லியிருக்க வேண்டும், சரியான விருப்பத்தை கர்த்தர் கொடுத்தாரு, ஆனால் நீ தவறான தீர்மானத்தை கொண்டு வரியே, அவன் மூலமாக ஒரு பிள்ளை பார்த்தானே ஆண்டவர் அப்படி ஒன்றும் எனக்கு வாக்கு கொடுக்கலையே, ஓ மூலமாக தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு என்று சொல்ல தெரியவில்லை ஆபிரகாமுக்கு. செவி கொடுத்தான். 2வது ஒரு ஆளுக்குள்ளே போக போகிறோம். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 19:17. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, இப்போ லோத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லோத்தை குறித்து பார்க்கும்போது லோத்து வந்து சோதோம் குமாரில் இருக்கார். லோத்தை மட்டும் ஆண்டவர் பாதுகாக்க விரும்புகிறாரு. லோத்துக்கு மட்டும்தான் எச்சரிக்கை. நினிவேக்கு கூட ஊருக்கே எச்சரிக்கை கொடுத்தாரு, அதனால அந்த ஊர் மனம் திரும்பிச்சு. ஆனால் ஆண்டவர் சோதோம் குமாருக்கு ஊருக்கு எச்சரிக்கை கொடுக்கல, அங்கே இருக்கிற என் பரிசுத்தவானுக்கு மட்டும்தான் எச்சரிக்கை கொடுக்குறாரு. நான் திருப்பி சொல்கிறேன், ஆண்டவர் உனக்கு எச்சரிக்கை கொடுத்தாருன்னு உன்னை நேசிக்கிறான்னு அர்த்தம். இப்போ இந்த தேவதூதன் லோத்தை பார்த்து சொல்கிறான், நீ பின்னிட்டு பாராதே, அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, சமபூமியில எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அப்போ அவருடைய விருப்பத்தை சொல்லிட்டாரு. என்ன விருப்பம்? நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது. சில பேர் 50-50 நிறைவேற்றுவாங்க அவர் விருப்பத்தை. இந்த ஊரை விட்டு போகிறேன், ஆனால் எங்கே போச்சேன்னே? மலைக்கு போச்சேன்னே. இப்போ அவருடைய விருப்பத்தை இவங்க மாற்றுறாங்க. தேவதூதன் தேவனுடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டு வந்து லோத்தின் இடத்துல சொல்கிறாங்க, நீ இந்த ஊரை விட்டு போகிறது மட்டும் தேவசித்தம் அல்ல, பாதி தேவசித்தம் செஞ்சுட்ட ஊரை விட்டு போகிறது, ஆனால் மீதி தேவசித்தம் நீ மலைக்கு போகணும். இதுதான் ஆண்டவருடைய பர்ஃபெக்ட் வில். ஆனால் இங்கே நடந்த காரியம் என்ன? 19ஆம் அதிகாரம் 18லேருந்து 22 வரைக்கும் வாசிப்போம். அதற்கு லோத்து அப்படி அல்ல. நம்ம என்ன சொல்கிறோம் ஆண்டவரை பார்த்து அப்படி அல்ல, நீ சொன்னவ கொஞ்சம் கருப்பாக இருக்கா, நான் சிவப்பாக இருக்கிற பொண்ணு தான் எதிர்பார்த்தேன் ஆண்டவரே. அப்படி அல்ல. ஆண்டவருடைய நல்லா கவனிங்க, உங்களையும் என்னையும் காட்டிலும் உங்களுடைய எதிர்காலத்தின் மேலே மிக அக்கறை உள்ளவர் தேவன். அவருடைய தீர்மானத்தில் சுயநலம் இருக்காது. நம்ம எடுக்கக்கூடிய விருப்பத்தில் கொஞ்சம் சுயநலம் கலந்துருக்கும். என்ன கலந்துருக்கேன்? கொஞ்சம் சுயநலம் கலந்துருக்கேன். அதில் எனக்கு என்ன லாபம்? யாருக்கும் உதவி செஞ்சாலும் அவன் அதில் கணக்கு பண்ணுவான், இதில் எனக்கு என்ன லாபம்? ஆண்டவர் அப்படி பார்க்குற ஆண்டவரே கிடையாது. இப்போ ஆண்டவரை லோத்தை பார்த்து சொல்கிறாரு, என்னுடைய சித்தம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, திருப்பி ஒரு இன்னைக்கு செய்தி சாதாரண வசனத்தை தான் எடுக்கிறேன், சூப்பர் செய்தி எனக்கு, உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. உன் வாழ்க்கையில் நீ விருப்பத்தையும் தீர்மானத்தையும் சரியாக எடுத்தீங்கன்னா உங்கள் ஓட்டத்தை பக்கத்தில் எவனும் வர முடியாது. ஹல்லேலூயா. இதே போல இந்த இடத்துல என்ன தேவ சித்தம் என்னவென்றால், நீ இந்த ஊரை விட்டு போன, அதான் தேவ விருப்பம். 2வது தேவ விருப்பம், நீ மலைக்கு ஓடிப்போ. வாசித்தோம் 18லேருந்து 22 வரைக்கும். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. அப்படி அல்ல, உன் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. மலைக்கு மட்டும் லோத்து ஓடி போய்ப்பார் என்றால் அவருடைய மனைவி உப்புத்தூணாக மாறி இருக்க மாட்டாள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஐயா, உனக்கு முன்னுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறாரு. சாப்பிட்றது உங்கள் வேலை. ஒரு தட்டில் பிரியாணியும் ஒரு தட்டில் பழைய சோத்தையும் நான் வைக்கிறேன். நீ வயிறு சரியில்லைன்னா பழைய சோறை தான் சாப்பிட வருவேன். வயிறு நல்லா ஜீரணமாக வேண்டும் என்றால் பிரியாணியை சாப்பிட வருவீங்க. டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியை கர்த்தர் அவர் எடுக்கவில்லை. ரோபோவுக்கு தான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. இப்போ அது கூட ரோபோவோட சுயமாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். தேவ பிள்ளையே கர்த்தருடைய வசனம் இப்போ யார்ட்டு நிறைய பேருக்குள்ளே போயிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையோடு வந்திருக்கீங்க, பிரச்சனைக்கு என்ன முடிவும் கேட்டு வந்திருக்கீங்க. இப்போ கர்த்தருடைய வசனம் உள்ளே போய்கிட்டு இருக்கு. கர்த்தர் மகிமைப்படுவாராக. அந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு தடவை ஒரு கம்பெனியில் ஒரு மிஷின் ஃபால்ட் ஆயிடுச்சு. ஃபால்ட் ஆன உடனே அது எங்கே ஃபால்ட்டுன்னு அந்த கம்பெனியில் இருக்க எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அதனால் அந்த அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஃபேக்ட்ரியே ஓடலை. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஒர்க்கர்ஸ் திணறாங்க. ஐயோ, இந்த கம்பெனி கேஸ் போயிட்டுருக்கு, ஸ்டீம் போயிட்டுருக்கேன், இந்த கம்பெனியை நடத்த முடியலையேன்னு சொல்லி அந்த ஓனர் ரொம்ப கலங்குறான். கடைசியில் கேட்குறான், அந்த ஓனர் கேட்குறான், இதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க கேட்டாங்க. கடைசியில் சொன்ன ஜெர்மனில் ஒருத்தர் இருக்கார்.
அவர் தான் இந்த கம்பெனியில் இந்த ப்ராடக்டை தயாரித்தவர். அவர் வந்தாருன்னா சரியாக சொன்ன ஃப்ளைட்டை பிடிச்சிக்க வராங்க. ஃப்ளைட் சார்ஜஸ் எல்லாம் அந்த ஓனர் எல்லாம் செஞ்சு கொடுத்துறாரு. கொடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சுன்னு வராரு. என்னையா பிரச்சனைங்கிறாரு. இந்த ஃபேக்ட்ரி இன்னைக்கு ஃபுல்லாக ஓடலை. என்ன காரணம்? இந்த ஃபேக்ட்ரியில் ஸ்டீம் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் அப்படியே அரை மணி நேரம் அப்படியே சுற்றிட்டு இருக்காரு. சுற்றிக்கிட்டு ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடுறாரு. டைட் பண்ண உடனே அந்த மிஷின் நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடனோடனே ஃபீஸை பார்த்தா ஃப்ளைட் சார்ஜை காட்டிலும் டபுள் மடங்கு காக்கிறாரு ஃபீஸு. உடனே அந்த ஓனர் அவரை பார்த்து கேட்குறாரு, ஐயா ஒரு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணேன், இதுக்கு நானே ஃப்ளைட் சார்ஜை கொடுத்துருக்கேன், இதை காட்டிலும் டபுள் மடங்கு கேட்குறியே, ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்ணுறதுக்கு அவனுக்கு இவ்வளோ காசு. அவர் சொன்னார், ஸ்க்ரூவை டைட் பண்ணுறது கேட்கல, எந்த இடத்துல ஸ்க்ரூவை டைட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் காசு. எதுக்கு காசா? எந்த இடத்துல ஸ்க்ரூவை போடணும் ஒர்க்கருக்கு தெரியல, எவ்வளோ பெரிய மிஷினில் எந்த இடத்துல போடணும்னு நாங்கள் அதான் தீர்மானம் அதான் ஒரு சின்ன காரியம்தான் தீர்மானம். ஆனால் அது எங்கே தீர்மானம் எடுக்கணும் கண்டுபிடிக்கிற. உன் வாழ்க்கை என் வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்மளுடைய தீர்மானங்கள் சரியில்லை. கர்த்தர் ஒன்றே ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. இப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, லோத்து ஆண்டவருடைய விருப்பத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன விருப்பம்? இந்த ஊரை விட்டு நான் போகணும் விருப்பம். ஆனால் ஆண்டவர் அங்கே போக சொன்னால் இவர் எங்கே போகிறாரா? வாசிங்க. தீங்கு என்னை தொடரும். தீங்கு தொடரணும் யார் உனக்கு சொன்னா? நீ மலைக்கு போனால் தீங்கு தொடரணும் யார் உனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னா? நம்மளே ஆண்டவருடைய விருப்பத்தை மாற்றணும். வாசிப்போம். நான் மரித்து போவேன். நீங்க பாருங்க, நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறது. நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் நம்மோட சில நேரத்தில் பிரச்சனையை எங்கே உருவாக்கிறோம்? விருப்பத்திலேயே பிரச்சனையை உண்டாக்கிறோம். ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்று கண்டுபிடிச்சு நீ சரியான தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. இப்போ விருப்பத்தை நிறைவேற்றி விட்டாங்க, ஆனால் தீர்மானத்தில் கோட்டை விட்டாங்க. என்ன தீர்மானம்? ஆண்டவர் மலைக்கு ஓடி போக சொன்னா, இவன் சொல்கிற அந்த ஊருக்கு ஓடி போவேன். அது எனக்கு நல்லா இருக்குது. ஏற்கனவே தவறான தீர்மானம் எடுத்து தானே சோதோம் கோமோராக்குள்ள வந்த. நீ ஆபிரகாமோடு இருந்திருந்தா நீ ஆபிரகாமை போல பொருளாதாரத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் செழுமையாக இருந்திருப்ப. நீ போனதுக்கு காரணமே நீ எடுத்த தீர்மானம் தான். ஒரு தீர்மானம் தவறாக எடுத்தா பரவாயில்ல, அடுத்த தீர்மானமும் தவறாக எடுக்கிறாரு. வாசிப்போம் 22 வரைக்கும். இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும். அது சின்ன ஊர்தானே என்றார். அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். ஆண்டு சொல்ற பெர்மிஷன் கொடுத்துட்டார். பெர்ஃபெக்ட் வில் கிடையாது, பெர்மிசிவ் வில். போய்க்க அப்படின்ட்டாரு. 22 முடிச்சிட்டீங்களா? இல்ல பாஸ்டர், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. 30ஆம் வசனம் வாசிப்போம். 30. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து. நீ தானே இந்த சூஸ் பண்ண. மரணத்தையும் ஜீவனையும் உன் முன்னே வைக்கின்றேன். சூஸ் பண்ற அத்தாரிட்டி உனக்கு தானே, நீ தானே சூஸ் பண்ண. ஆபிரகாம் ஆதாம் அடிக்கிறான் பார்த்தீங்களா, நீ தந்த ஸ்திரீயானவள். என்ன சொல்றாரு தேவனை பார்த்து? ஏன் இந்த கனியை புசித்தே? நீ தந்த ஸ்திரீயானவள் கோட் பண்றாரு. அது மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? இங்கே வாசிக்கிறோம், பின்பு லோத்து சோவாரில் குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமார்த்திகளும் மலையில் போனது. இப்போ மலைக்கு ஓடி போனே, நீ நேராக மலைக்கு ஓடி போயிருந்தா உன் மனைவியை நீ மிஸ் பண்ணியிருக்க மாட்டியே. உன் மனைவியை நீ பறி கொடுத்ததுக்கு காரணம் ஆண்டவர் போச்சனை இடத்துக்கு போகலை. 2வது நீ மலைக்கு போனாலும் எங்கே சரி 2 குமாரத்திகளோடு சேர்ந்து ஒரு மோசமுள்ள சந்ததியை நீ உருவாக்கி விட்டாய். தேவப்பிள்ளையே, முதலாவது ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், 2வது லோத்து தேவதூதர்களை குறித்து பார்த்தோம். மீண்டும் ஆவியான நம்மளோடு பேசிக்கணும். உன் விருப்பமும் உன் தீர்மானமும் உன் கையிலே தான். உன் எதிர்காலத்தை உன் கையில் தான் கொடுக்குறேங்கிறாரு. எப்படி கொடுக்குறாரு ஆண்டவர்? உங்கள் எதிர்காலத்தை உன் கையில் தான் கொடுக்குறாரு. ஆனால் என் துணை இல்லாமல் நீ செய்ய முடியாது. 3வது ரொம்ப சிக்கலான ஒரு கேஸை பார்க்க போகிறோம். இது என் ஆவியில் ஒத்துவாங்க. இது வேதனுடைய தேவ ஆராய்ச்சியாளருடைய தீர்மானத்தின்படி கொண்டு வரேன். ஆதாமை குறித்து பார்க்க போகிறோம். கொண்டு வருவோமா? ஆதாம் 1வது அதிகாரம் 19 22 வரைக்கும் வாசிப்போம். ஆதியாமம் 1வது அதிகாரம் 19 22 வரைக்கும். சாயங்காலமும் விடியற்காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துகளையும் இப்போ நல்லா வரீங்க, கடல்ல இருக்க ஜீவ ஜந்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு?
பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே ஆகாய விரிவில் இருக்க பட்சிகளை பார்த்து பேசுறாரு. பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். ஜலமானது இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் பறவைகளையும் மீன் போன்ற மச்சங்களையும் உருவாக்கும் போது மல்டிஃபிகேஷன் அநேக பெருக்கத்தில் உருவாக்கிட்டார். கடலில் ஏராளமான மீன்கள் உண்டாக கடவுதுன்னாரு. வானத்தில் ஏராளமான பறவைகள் உண்டாக கடவுதுன்ட்டாரு. வாசிப்போம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று தேவன் பறவைகளையும் மீன்களையும் சிருஷ்டிக்கும் போது ஏராளமாய் சிருஷ்டித்து விட்டு அடுத்த வசனம் சொல்லுங்க. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் கடவுது என்றும் சொன்னார். இப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்க பழுகுங்க பெருகுங்க சொல்லி பறவைகளுக்கும் மச்சங்களுக்கும் ஆண்டவர் மல்டிபிகேஷன், நீங்க பெருக்கம் சொல்லி பெருக்கத்தை விட்டாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 28 வரைக்கும் வாசிப்போம். சாயங்காலமும் விடியற் காலமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 1ஆம் அதிகாரம் 27 28 சீக்கிரம். ஆதியாகமம் 1:26 பின்பு அவர்கள் 27 வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் தம்முடைய சாயலாக நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும். இதுதான் வாசிங்க. இந்த வசனம் வாசிங்க. 1:26 கரெக்டா வாசிக்கிறீங்க. நமது சாயலா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பறவைகளை ஏராளமாக உருவாக்கிட்டாரு, மச்சங்களை மீன்களை ஏராளமாக உருவாக்கிட்டாரு. ஆனால் மனுஷனை உருவாக்கும் போது மட்டும் ஆண்டவர் ஆதாம் மட்டும்தான் உருவாக்குனார். சிங்கிள் மேனை தான் உருவாக்குனார். ஆனால் அவனுக்குள்ளே 2 கேரக்டர் இருக்கும். ஆணும் பெண் 2 கேரக்டர் அவனுக்குள்ளே இருக்கும். 2 கேரக்டர் அவனுக்குள்ளே இருக்கும். சிங்கிள் மேன் ஆதாம் மட்டும்தான் உருவாக்குனார். ஏவாள் ஆண்டவர் உருவாக்கலை. ஏவாள் உருவாக்கப்பட்டது காரணம் ஆதாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நான் இன்னும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஆப்ஷனை உங்களை கொண்டு வரேன். அதை எடுத்துக்கொள்வதும் ஜீரணிப்பதும் தியானிப்பதும் உங்களுடைய வேலை. அப்போ ஏன்னா 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்குள்ளே எல்லா வேலையும் கர்த்தர் முடிக்கணும். ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஓய்ஞ்சிருக்காரு பார்த்தீங்களா. அதுக்கு முன்னுக்கு ஏவாள் உருவாகலை. ஏவாள் உருவானது ஆண்டவர் தன் வேலையெல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தார். அதற்கு பிறகு ஆதாமுக்குள்ள உள்ள ஒரு விருப்பம், பறவைன்னா ஜோடி ஜோடியாக இருக்குது, மிருகங்கள்லாம் ஜோடி ஜோடியாக இருக்குது, எனக்கு ஜோடி இல்லையே. ஆண்டவர் சொல்கிறாரு, ஓன் ஜோடினா டெய்லி பகலில் இங்கே வருங்க. பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்துவோட கையில் கொடுத்து நீ ஆண்டுக்கன்ட்டார் தேவகுமாரன். அவர் பூமியில் ஆதாம உன் கையில் கொடுத்து, பூமிக்கு நீ தான் எனக்கு தேவகுமாரன். காரணம், தேவன் ஆதாமை பெற்றான்னு தான் இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு. தேவன் ஆதாமை பெற்றாராம். பரலோகத்தை ஆள்வதற்கு இயேசு என்ற ஒரு தேவன் கையில் கொடுத்துட்டாரு. பூமியை ஆளுவதற்கு ஆதாம் என்ற தம் பிள்ளை கையில் கொடுத்துட்டாரு. அப்போ ஆண்டவருடைய நோக்கம் பறவைகளை மல்டிஃபிகேஷனாக பெருக்கின கர்த்தர், மிருகங்களை எண்ணிக்கை அடங்காமல் மிருகங்களை உருவாக்கின கர்த்தர் மனிதனை உருவாக்கும் போது மட்டும் ஒருவனை தான் உருவாக்கினார். ஆதாம மட்டும்தான் உருவாக்குது. திருப்பி மெதுவாக வாசிப்போம். 26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோம். மனுஷன் நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பம் ஒன்மேன் மனுஷன். அவனுக்கு மரணமே வராது. இயேசு கிறிஸ்துக்கு எப்படி மரணம் இல்லையோ அதே போல் ஆதாமுக்கு மரணம் வராது. அப்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். தேவனுடைய ஒரு அத்தாரிட்டியை கொடுத்தார். என்ன அத்தாரிட்டி? நீ மிருகத்தை ஆளுகை செய்து கொள்ளலாம், பறவைகளை ஆளுகை செய்யலாம், எல்லாத்தையும் ஆளுகை செய்து கொள்ளலாம். ஃபுல் அத்தாரிட்டியும் உனக்கு கொடுக்குறேன், ஃபுல்லாக ஆளுமையை உனக்கு கொடுக்குறேன். நான் ஒருவனை உருவாக்கி இருக்கிறேன்.
நீ எல்லாத்தையும் வச்சுக்க, உனக்குள்ளே ஒரு ஏவாளை உருவாக்கியிருக்கிறேன், அந்த ஏவாள் மூலமாக உனக்குள்ளே இருக்கிற ஏவாள் வாசியுங்கள். இப்போ ஆழக்கடவீர்கள் 26, 27, 28. தேவன் தம்முடைய சாயலாக தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆதாமுக்குள்ளேயே ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் சிருஷ்டித்தாரு. தேவ பிள்ளை ஆதாமுக்குள்ளே ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தாரு. அடுத்த வசனம் வாசிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த அவர்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஆதாமுக்குள்ள இருக்கிற ஏவாளையும் சேர்த்து உங்களுக்குள்ள ஒரு பெருக்கத்தை உருவாக்க போகிறேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு பெருக்கத்தை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்ச பிறகு இப்போ ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2, 3, 4 வாசிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2, 3, 4 வாசியுங்கள். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி, இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. எல்லா வேலையும் முடிச்சு 7ஆம் நாளில் நிறைவேற்றி தம்முடைய வேலை எல்லாத்தையும் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின், இது வரைக்கும் அவர் செஞ்ச கிரியைனா ஓவர் முடிச்சிட்டார். எல்லாத்தையும் முடிச்சு ரெஸ்ட் எடுக்க போறாரு. எல்லாத்தையும் முடிச்சு என்ன செய்ய போறாரு? ரெஸ்ட் எடுக்க போறாரு. எல்லா கிரியையும் முடிச்சிட்டேன், அவ்வளோதான், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். பறவைகளை உண்டாக்கிட்டேன், மச்சங்களை உண்டாக்கிட்டேன், மரங்களை உண்டாக்கிட்டேன், சூரியனை உண்டாக்கிட்டேன், சந்திரனை உண்டாக்கிட்டேன், மனுஷனை உண்டாக்கிட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ரெஸ்ட் தேவை பிள்ளையே. சில நேரத்தில் ஓம் விருப்பம் இதை மைண்டில் போட்டுங்க, வெளியே போய் கூட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சில நேரங்களிலே ஓம் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு அவர் வாஞ்சையாக இருக்கிறார். இதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ஆதாமிக் சின்னு பேராம். இதுக்கு பேர் என்ன தான்? ஏவாளையே குறை சொல்லியிருக்கீங்களா? பெண்களுக்கு ஒரு செய்தி எடுத்து கொடுக்குறேன். ஏவாளையே தான் சொல்லணும், உன்னால் தாண்டி சமுதாயமே கெட்டு போச்சு, நீ கனியை புசிக்காமல் இருந்தால் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஏவாள் சின்னுக்கு மட்டும் முதல்ல ஆதாமிக் சின் என்று இதுக்கு ஒரு பேரை வச்சுருக்கிறாங்க. இதை நீங்கள் தியானிங்க, இதை போய் வெளியே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்கள் விருப்பம் என் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு வாஞ்சியாக இருக்கார். இஸ்ரேலுக்கு ராஜா வேணுமா வேணாமா? இஸ்ரேலுக்கு ராஜா வேணுங்கிறது தேவசித்தமா வேணாங்கிறது தேவசித்தமா? அப்புறம் ஏன் அவர் தானே சவுல் அபிஷேகம் பண்ணார், அவர் தானே சாமுவேலை அனுப்புனார் தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு. உன் விருப்பத்தையும் என் விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றிடுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சாராள் விருப்பத்தை அவர் தான் நிறைவேற்றினார். ஆகார் கல்யாணம் பண்ணும்போது தடை பண்ணாரா? ஆகார் பிள்ளையை ஆசீர்வதிச்சா தெரியுமா உங்களுக்கு? ஆகார் ஆசீர்வதிச்சா தெரியுமா உங்களுக்கு? எப்படி இஸ்ரவேலில் ஈசாக்கை ஆசீர்வதிச்ச மாதிரி அவர் யாரை ஆசீர்வதிச்சார்? இஸ்மாவேலை ஆசீர்வதிச்சார். நீ 12 கோத்திரமாவாய், பிரபுவாவாய். உன் சித்தத்தையும் என் சித்தத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி விடுவார். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் ராஜாவை கொடுத்துட்டு ஒரு சிறிய தீர்க்கதரிசி புத்தகம் எழுதியிருக்கு, நான் கோபத்திலே அவர்களுக்கு ராஜாவை கொடுத்தேன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால தான் திருப்பி சொல்கிறேன், சித்தத்தை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சித்தம் என்றால் விருப்பம். ஆபிரகாம் சின்ன பையனாக இருக்கும்போது அவன் ஐஸ்கிரீம் வேணும் பிடிவாதம் பண்ணுவான். நான் சொல்லுவான், டேய் வேணாண்டா, அது சாப்பிட்டா காய்ச்சல் அடிக்கண்டா, சளி பிடிக்கண்டா, எனக்கு வேணும்னு விருப்பம். கடைசியில் பார்ப்போம், இனி இவனை சமாளிக்கணும்னா அவனு கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு அவன் பாடுகளை அனுபவிப்பான். தேவை பிள்ளையே சித்தம், என்னுடைய சித்தத்தை நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறோம், நான் கண்ணீர் விட்டு கதறி புலம்பி கிளம்பி ஜெபம் பண்ணால் தான் கத்தக்க. இதெல்லாம் தேசத்துக்கு நீங்கள் நான் செய்யணும். உன் கண்ணீர் முக்கியம், உன் முழங்கால் முக்கியம், உன் உபவாசம் முக்கியம் தேசத்துக்கு. உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவா தெரியுமா? ஆனால் உங்களுக்கு தெரியும் இது தேவ சித்தம் என்று. சில சமயத்தில் கணவன் மனைவி கணவனுக்குள்ள சில விருப்பங்கள் இருக்கும், அது தேவ சித்தம் இல்லை என்று தெரிந்தும் நாம் விட்டு கொடுப்போம். வேறு வழி இல்லை. சமாதானத்துக்கு இது ஒன்று தான் செய்யணும். நான் அதை திருப்பி சொல்கிறேன், கணவன் மனைவி அமைதியாக சந்தோஷமாக வாழ்றது மட்டும் பெருசு இல்லைங்க. உங்களுடைய விருப்பமும் கர்த்தருடைய விருப்பமும் ஒன்றா இருக்கணும். தேவன் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி விடுவார். ஆனால் அதுக்கு பின்னுக்கு வரக்கூடிய எஃபெக்டை நாம் சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால தான் திருப்பி சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி சில பேர் டேக் இட் ஈஸி பாலிசியில் வாழ்கிறோம். எந்த பாலிசியில் வாழ்கிறோம்? ரெண்டுமே ஆபத்து. டேக் இட் ஈஸி பாலிசியும் ஆபத்து. எப்போவுமே புலம்பிகிட்டு இருக்கிறது ஆபத்து. சில பேர் ஒரு சின்ன தப்பு நடந்தால் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் தப்பு. சில பேர் டேக் இட் ஈஸி பாலிசி, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி இதெல்லாம் கண்டுக்கிறாத. ஏன் உன் வாழ்க்கையில் நஷ்டம் வந்துச்சுன்னு உட்காந்து தேவ சமூகத்தில் ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ இஸ்ரேலுக்கு ராஜா வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல, அது இஸ்ரேல் மக்களுடைய. ஏன் மற்றவங்களெல்லாம் பார்க்குறான், அந்த தேசத்துக்கு ஒரு ராஜா இருக்கானே,
இந்த தேசத்துக்கு ஒரு ராஜா இருக்கானே, இந்த தேசத்துக்கு ஒரு ராஜா இருக்கானே, அதான் பார்க்குறான். இந்த முயல் ஜோடியாக போகுதியா? நான் அதுக்காக திருமணம் வேணான்னு சொல்லல, திருமணம் வேணும். கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து 3வது இயேசு உங்களுக்குள்ள வராங்க. இப்போ ஆண்டவர் நம்மளை உருவாக்கி விட்டார், அவர் தான் ஆசிரியர். இப்போ தேவன் 7 நாள் என்ன செய்கிறார்? உருவாக்குறாரு. முடிஞ்ச உடனே வாசிப்போம். 2வது அதிகாரம் 2லேருந்து 4 வரைக்கும் வாசிங்கள். 3வது வசனம் வாசிங்கள். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார், பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. இப்ப ஆதியாகமம் 2வது அதிகாரம் 20-21 போவோம். ஆதியாகமம் 2:20-21. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும், சகலவிதமான நாட்டு மிருகங்களுக்கும், ஆகாயத்து பறவைகளுக்கும், சகலவித காட்டு மிருகங்களுக்கும் திட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதாமுடைய ஏற்ற துணை தேவன். ஆதாமுடைய உங்களுக்கும் எனக்கும் ஏற்ற துணை தேவன். ஆனால் ஆதாமுக்குள்ள ஒரு விருப்பம். என்ன விருப்பம்? அப்பா நீ பேசுகிறது நல்லதுதான்ப்பா, ஆனால் எனக்கு ஒரு கம்பெனின் வேணுமே. இப்போ ஆண்டவர் ஆதாமுடைய விருப்பத்தை பார்க்கிறார் என்று சொல்லிவிட்டு அடுத்து 2வது அதிகாரம் 20-21 முடிச்சிட்டோமா? 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்ற போறேன், வெளியே ஒன்று கிடைக்கும், உள்ள ஒன்று இழந்துருவ. உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன். இந்த மொட்டையாக இதை போய் சொல்லி எனக்கு பிரச்சனை உண்டாக்கிறாதீங்க, ஃபுல் செய்தியை சொல்லுங்க. இதை சாக்கு வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஏன்னு நம்ம அப்பா செஞ்சிட்டார், ஓட்டார். இனிமேல் நீங்கள் நான் என்ன செய்ய முடியாது. இந்த நிலம் விற்கும்போது ஒரு நிலம் விலையே இல்லாமல் ஒரு நிலம் இருக்கும். சில பேர் வீம்புக்குன்னே என்ன செய்வாங்க, 1 சென்ட் 1 கோடி ரூபான்னு போட்டு வாங்கிடுவாங்க பைபாஸில். அதுக்கப்புறம் சப்ரி சர்வீஸில் போனால் சென்ட் 1 கோடி ரூபா ஒரு ஆள் ஏற்றி விட்டுருவான். அதுக்கு பிறகு மார்க்கெட் விலை ஏறிப்போம். அது மாதிரி தான் இனி தப்பிக்க முடியாது. எதுக்குலேருந்து தப்பிக்க முடியாது? திருமண வாழ்க்கையிலேருந்து இனி தப்பிக்க முடியாது. ஆனால் அப்போ ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த திருப்பி அந்த வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை பார்த்து, உனக்குள்ள பூரணமாய் ஆணும் பெண்ணும் உருவாகி இருக்கிறேன், நீங்கள் பழகி பெறுகலாம், நீ எப்படி பெறுவேங்கிற ரகசியத்தை உனக்கு சொல்லித் தருவேன். ஆனால் இந்த ஆதாம் கேட்ட கேள்வி என்னவென்றால், அதனுடைய விருப்பம் என்னவென்றால், எனக்கு மற்றதை போல ஒரு பேர் இல்லை என்றோன்னா தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு பேரை நான் கொடுப்பேன், வெளியே ஒரு துணையை கொடுப்பேன், ஆனால் உள்ள ஒரு லாஸை உனக்கு கொடுப்பேன். என்ன லாஸு? ஒரு விழா எலும்பை நீ இழக்கணும். ஹல்லேலூயா. நான் எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, நீ தவறான சில விருப்பத்தை நிறைவேற்றினாலும் கர்த்தர் அதை அனுமதிச்சிருவார். நான் இப்போ செய்தி இன்றைக்கி எதுக்குள்ளே போயிட்டுருக்குன்னா, தயவு செய்து தீர்மானத்தை சீக்கிரம் எடுக்காதீங்க. எங்கள் அக்காவுக்கு திருமணம் பண்ணும்போது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 35 வயசோ என்னமோ ஆச்சு. ரொம்ப என்னை காட்டிலும் எங்கள் அக்கா வயசு ஜாஸ்தி. ஏன் தெரியுமா லேட்டு? எங்கள் அப்பா பெரிய ஆஃபீஸர், நிறையா நகை கொடுக்கறதுக்கு சொத்து சோனா கொடுக்க ரெடியாக இருந்தார். எத்தனையோ மாப்பிள்ளைகள் எங்கள் அக்காவை தேடி வந்துச்சு. எங்கள் அக்காவும் சில சமயத்தில் சில மாப்பிள்ளை விரும்பினாங்க. அவங்க திருமண தடைக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? எங்கள் அக்காவுக்கு செவ்வாய் தோசை இருந்துச்சு. அதனால எங்கள் அப்பா ஜாதகம் பார்ப்பார். ஜாதகக்காரன் மட்டும் நோன்ட்டானா சரி, எவ்வளோ பெரிய கொடி சொன்னா இருந்தாலும் வேணான்றுவார். ரட்சிக்கப்படாத நரகலான விக்கிரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு தீர்மானம் எடுக்கும்போது எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் கேட்காங்க, அப்பா எவ்வளோ நாள்ப்பா மகளை இப்படி வீட்டிலையே வச்சுருப்பீங்க? 33-34 வயசு, சமுதாயம் உங்களுக்கு என்ன பேசும்? டேய் 10 பொருத்தம் பொருந்தாமல் நான் கொடுக்க மாட்டேன்டா, அவளுக்கு செவ்வாய் தோசை இருக்குடா. ஒரு ரட்சிக்கப்படாதவன் நரகத்துக்கு போகிற ஆட்கள் அவங்க தீர்மானம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கண்ணீரும் கதருமாய் காத்திருக்காங்க. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் நானும் தீர்மானம் எடுக்கும்போது அவர் பார்த்துக்கிடுவார். நான் என்ன செஞ்சாலும் அவர் பார்த்துக்கிடுவார். தேவ பிள்ளையே, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கர்த்தர் நம்ம முன்னுக்கு வைக்கிறாரு. தீர்மானம் எடுக்கும்போது காலதாமதமானாலும் பரவாயில்லை, அது கர்த்தர் கொடுக்க. கல்யாணம் பற்றி எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? இந்த காரியம் கர்த்தராலே வந்தது. ஹல்லேலூயா. சோர்ந்துடாதீங்க. ஒருவேளை பாஸ்டர் இப்போ இந்த செய்தி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமே. சோர்ந்துடாதீங்க. அடிபட்ட பிறகு தான் நானே பேசுகிறேன். எல்லோரும் இனிமேலையாச்சும்
இது வரைக்கும் ஏமாந்த பற்றி நினைக்காதீங்க. அதை திருப்பி சொல்கிறேன். ரொம்ப டேக் இட் ஈஸி வலிசுலையும் போயிடாதீங்க. ரொம்ப புலம்பிட்டு இருக்காதீங்க. பழசையை நினச்சி புலம்பி இருந்தால் நீ முன்னேற முடியாது. ரொம்ப டேக் இட் ஈஸின்னு போயிட்டேன்னா கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. பழசை பற்றி மறந்துடுங்க. பழசை பற்றி தயவு செய்து குடும்பத்துக்குள்ளே நீ அன்னைக்கு செஞ்சு அந்த வார்த்தையை தயவு செய்து நிறுத்துங்க. அது காயமுள்ள வார்த்தைகள். ஆண்டவர் உங்களை காயத்தை கட்டுறதுக்கு அழைச்சிருக்கிறாரு. ரட்சிக்கப்படவனுக்கு ரட்சிக்கப்படுறது செஞ்சாச்சு, இனி என்ன செய்கிற? எல்லாம் ஆசைப்பட்டா செய்கிறோம். ஏதோ வாட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு, இனி என்ன செய்கிறது? அதை தான் எங்கேயாச்சும் ஆண்டவர் திட்டுறாருன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மளை என்கரேஜ் பண்ண தான் பார்ப்பார். தேவப்பிள்ளை நீ நான் என்கரேஜ் பண்ணி. இப்போ ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்கிறாரு, நான் எல்லாமே முடிச்சிட்டேன்னப்பா. இல்லை, ஒரு காரியம் முடிக்கலை. என்ன? எனக்கு ஒரு பேர் இல்லையே. டேய், அந்த பேர் உனக்குள்ளே இருக்குடா. இல்லை, எனக்கு பேர் வேணும். அப்போ ஒன்று செய்கிறேன், உன் எலும்புலே ஒரு எலும்பு உடைக்கிறேன். வாசிங்க 2 21 வாசிங்க. 21 அப்போ தேவனாய கர்த்தர் அவன் நித்திரை அடைந்தான். 21 அப்போது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில். அப்போ உனக்கு ஒரு ஜோடி கிடைச்சிச்சு, ஆனா உள்ள ஒன்றை இழந்துட்ட. உள்ள ஒன்றை இழந்து வெளியே ஒன்று உனக்கு பேரை கொடுக்குறாரு. அந்த இடத்தை சதையினாலே அடைத்து ஏவாளை உருவாக்கினான். 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய தோட்டத்தில் இப்போ பகலில் வாராரு ஆண்டவர் ஆதாமை எதற்கு படைத்தார்னா ஜோடியாக நம்மளை படைச்சிருக்கிறாரு. ஆதாம் தான் பூமிக்கு இறங்கி வந்தால் தேவனுடைய நண்பன். தேவன் மனுஷனோடு பேசுவதற்கு ஆண்டவர் ஆதாமை இந்த பூமியில் சிருஷ்டித்தார். இப்போ பகலில் குளிர்ச்சியான வேலையில் வரார். கணவன் மனைவி இணைவது தேவ சித்தம். உங்கள் 2 பேருக்குள்ளே இயேசு இணைவது பரிபூர்ண சித்தம். நீங்களாம் உடைச்சாச்சு, வந்தாச்சு, விழா எலும்பு உடைச்சாச்சு, சதையினால் அடைச்சாச்சு. அந்த இடம் இன்றைக்கி எம்டியாக தான் இருக்குது. உனக்குள்ளே ஒரு எம்டி இருக்குது, ஆனால் வெளியே ஒரு பேரை உருவாக்கிட்டேன். இனி அந்த பேர் உள்ளே இல்லை, வெளியே இருக்குது. நீ வெளியே இருக்கிற பேரை சேர்ந்து அடுத்த வம்சத்தை நீ உருவாக்கணும். இப்போ ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ஆதாமை தேடி வராரு பகலில். எதற்கு? எல்லாருக்கும் ஜோடி இருக்கு. இப்போ உனக்கு ஜோடி நான் தான். நான் உன்கிட்ட பேச வாரேன். இந்த மிருகத்தாச்சும் தேடி வந்தாரா தேவன்? பறவைகளை தேடி வந்தாரா? யாரையும் தேடி வரல. ஆண்டவர் அதிகமாக யாரை திரும்ப நேசிக்கிறாரு? உங்களை என்னையும் தாங்க நேசிக்கிறாரு. மனுஷனை தான் கர்த்தர் நேசிக்கிறாரு. நான் என் வீட்டில் வளர்கிற நாயை கூட எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டாக நினைப்பேன். 2-3 நாளாக சாப்பிடாமல் இருந்துச்சு. என் மகளும் பேசிக்கிருந்தாங்க. சாகிறதுக்கு முன்னாடி சில நாய் இப்படி தான் இருக்குன்னாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சோ, என்ன டேடி என்ன ஆச்சுன்னாங்க. நமக்கு சில சமயத்தில் ஜோடி எதாக வந்துடுது? நாயாக வந்துடுது, பறவையாக வந்துடுது. ஆண்டவர் எதையும் தான் ஜோடியாக வைக்கல, ஆதாமை தான் ஜோடியாக வச்சார். இன்றைக்கி நீங்கள் நான் ஆண்டவருடைய உறவை விட்டுவிட்டு உலகத்தில் இருக்க எல்லா உறவையும் பிடிக்கிறோம். எல்லா உறவும் தேவை தான். ஆண்டவருக்குள்ளே இருந்து நீ பிடிக்கணும். இப்போ வாசிக்கணும், பகலிலே குளிர்ச்சியான. இப்போ தேவன் இறங்கி வந்து கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும். இப்போ அவனுக்குள்ள உருவாக்கப்பட்ட மனைவி அவளை ஆதாமையே தேவனை விட்டு தூக்கிட்டு போயிட்டா. அவனால் உருவாக்கப்பட்ட மனைவி ஆண்டவர் தேடுறாரு. என் பேர் எங்கேன்னு தேடுறாரு. அந்த பேர் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு. வாசிக்கிறோம், ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து அவ கூட்டிட்டு போயிட்டா. எங்க கூட்டிட்டு போயிட்டா? மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? போச்சையா, போச்சு. தேவ பிள்ளையே, தேவன் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அந்த விருப்பத்தை தேவனுடைய தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். நான் சொல்கிற மெசேஜ் கொஞ்சம் சொல்லி ஒரே பாயிண்ட் அழுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணிடுறீங்க. உங்களுக்கெல்லாம் போயிடுச்சா? தேவன் உங்களுக்குள்ளே ஒரு விருப்பத்தை உண்டாக்கி அவரே தீர்மானம் எடுக்கக்கூடிய சக்தியை நம்ம உருவாக்கணும். அப்படின்னு இந்த இன்னையிலேருந்து எழுதி வச்சுங்க. உன் வாழ்க்கையில் உன்னை அடிச்சுக்கிற ஒருத்தனும் முடியாது. இந்த ஊரெலாம் இந்த பிரசங்கம் பண்ணணும், பாட்டு பாடணும், மியூசிக் வாசிக்கணும், ஜப இதெல்லாம் முக்கியம்தான். ஊழியத்தை நான் 2ஆவது வச்சுங்க. முதல்ல நீங்கள் நான் செய்ய வேண்டிய வேலை, நான் படுற விருப்பம் தேவனுக்கு அங்கீகரிக்கிறாரா? விருப்பத்தை கொடுத்த கர்த்தர் எனக்கு என்ன தீர்மானத்தை கொடுக்குறாரு? இதுக்கு மட்டும் நீங்கள் காத்துருங்கய்யா, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23-24 நேரம் ஆகுது. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த கருத்து போனால் போதும், எனக்கு பிரசங்கம் முக்கியம் கிடையாது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23-24 வாசிப்போம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20. இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து. இப்ப பவுல் சொல்றாரு, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட
கூட இருக்க எனக்கு ஆசை. என் விருப்பம் என்னன்னா இந்த தேகத்தை விட்டுட்டு இயேசுவோட இருக்கணும். அதான் எனக்கு விருப்பம். அது அதிக நன்மையா இருக்கும். அது எனக்கு ரொம்ப நன்மையாவும் இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். என் விருப்பம் அதான் இருக்கு. ஆனாலும் நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்னு விரும்புகிறேன். இந்த அளவுக்கு தன்னுடைய ஜீவனையே பவுல் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இப்போ போகணும்னு நினச்சா போயிடலாம். இப்போ நான் தேவ சமூகத்துக்கு போகணும்னு நினச்சா போயிடலாம். எனக்கு ரொம்ப ஆசை, இயேசுவோட இருக்குன்னு ஆசை. அது என் விருப்பம். இதை சொன்னா ஆண்டவர் உடனே என்னை கூட்டுக்குருவார். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் உங்கள்ட்ட ஊழியம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். திருப்பி வாசிங்க. தேகத்தை விட்டு, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை. எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. பவுல் சொல்றாரு, எனக்கு என்ன விருப்பம்? இயேசுவோட தங்கி இருக்கணும்னு சொல்லி எனக்குள்ள விருப்பம் இருக்கு. அது அதிக நன்மையா இருக்கும். அது ரொம்ப நன்மை, எனக்கு ரொம்ப நன்மையா இருக்கும். ஆனா உனக்கு தீமை. உனக்கு நல்லா சொல்லுங்க, உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறாரா இருக்கிறார். உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறாரா இருக்கிறார். விருப்பத்தை கொடுத்த கர்த்தரிடத்தில் தீர்மானத்தையும் நீ கொடுக்க வேண்டும். வேத வசனம் எவ்வளோ புரியுதோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய விருப்பம் தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கும். வேத அறிவு பெருகினவனுக்கு தேவனுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சிடும். என் மனைவிக்கு நான் எனக்கு எந்த மீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது என் மனைவிக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன மீன் பிடிக்கணும் எனக்கு தெரியும். ஏன்? நாங்கள் 2 பேரும் நேரத்தை குடும்பத்தில் செலவழிக்கிறோம் அதிகமாக. உங்களை காட்டிலும் அதிகமாக நேரத்தை நாங்கள் குடும்பத்துக்குள்ளே செலவழிக்கிறதுனால இவங்க 3 பேருக்கு பிடிக்கிற மீன் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கிற மீன் அவங்களுக்கு பிடிக்காது. அது எங்களுக்கு தெரியும். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் விருப்பங்கள் தவறாய் போய் விடுகிறது என்றால், செலவழிக்க வேண்டிய ஆள்கிட்ட நேரத்தை செலவழிக்கிறது இல்லை. செலவழிக்கிற வேண்டிய ஆள்கிட்ட நீ நேரத்தை செலவழிக்காதால அட்லீஸ்ட் தேவனோடு நேரத்தை செலவழிங்க, வேத வசனத்தோடு நேரத்தை செலவழிங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிங்க. நான் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவேன், நீ பைபிள் காலேஜ் போயிட்டு வந்தேன்னா சந்தோஷம்தான். இனிமேல் உன் ஃப்ரெண்டு இயேசுவின் ரத்தத்தில் மீட்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்தில் மீட்கப்பட்டவர்களாக. ஏன் விருப்பத்திலே கை வச்சரா விடாதீங்கய்யா பிசாசை. தீர்மானம் வேற. செய்தி புரியுதா உங்களுக்கு? செய்தி புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. யாரையும் காயப்படுத்திட்டேன்னா இல்லை, தேவைப்படலை. நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் செய்தி கொடுத்துருக்கேன். இந்த செய்தி உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கு தான். நான் எடுத்த தீர்மானம் எவ்வளோ தீர்மானம் தப்பாக எடுத்திருக்கேன் தெரியுமா? இன்றைக்கி ரத்த கண்ணீர் விட்டுருக்கேங்க. ரத்த கண்ணீர் விட்டுருக்கேன். சில இரவு எனக்கு தூக்கம் வரலை. ஏன்? நான் எடுத்த தீர்மானங்கள் தவறான தீர்மானம் நிறையா இருக்குது. அந்த காயம் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. நீ எது ஆசைப்படுறியோ கொடுத்துருவார் கர்த்தர். ஆகாரம் தான் வேணுமா எடுத்துக்க, ஆகாரம் மூலமாக சந்ததி வேணுமா எடுத்துக்க. ஏன்? விருப்பத்துக்கும் தீர்மானத்துக்கும் இடையில 25 வருஷம்ல காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. என்னால் 5 வருஷத்துக்கு மேலே காத்திருக்க முடியாதே. 75 வயசில் கொடுத்தாரு, 80 வயசில் எனக்கு வேணுமே. 5 வருஷத்துக்கு மேலே காத்திருக்க முடியாதே. ஆனால் ஆண்டவர் 25 வருஷத்தில் காத்திருக்க சொன்னார். சிலருடைய தீர்மானத்தை உடனே நிறைவேற்றுறாரு, சிலருடைய தீர்மானத்தை காலதாமதமாக நிறைவேற்றுறாரு. ஆனால் எடுக்கக்கூடிய தீர்மானம் தேவனுடைய தீர்மானமாக கண்டுபிடிக்கணும். பவுல் சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த சரீரத்தை விட்டு அங்கே போன ஆசை. ஆனால் அது எனக்கு நன்மை, சபைக்கு தீமை. எனக்கு ஆத்துவம் வர இருக்குது, உனக்காக நான் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போகிறேன். ஹல்லேலூயா. அப்படி தான் உங்களுக்கு மரணம் வரும். ஆக்சிடெண்ட் உங்களுக்கு வராது, தீராத வியாதி வராது. திடீர்னு போயிட மாட்டீங்க. ஐயோ போனேன்னா என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஆத்மா உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான், மற்ற பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு தான், இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறேன்டா, நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கடா, வீட்டுக்காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சுக்கடா, அந்த பேங்கில் இந்த அக்கௌண்ட் வச்சுருக்கேன்டா, இதை வச்சுருக்கேன், இந்த ஃபைலில் இந்த பேப்பர், இதெல்லாம் சொல்லிவிட்டு ஹாய் ஹாய் ஆமே. இப்போ தாயா உற்சாகம் வந்துருக்கு. ஹல்லேலூயா. எங்களுக்கு காசை பற்றி வேணாம், பணத்தை பற்றி பேச வேணாம், ஜீவனை பற்றி பேசுங்கய்யா. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் தீர்மானத்துக்கு கர்த்தர் கனம் கொடுக்குறாரு. நீ நினைக்கிற ஜெபம்ன்றது நல்லது தான், தேசத்துக்கு ஜெபம் பண்ணணும். ஆனால் உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுறவர். அதனால் தவறான விருப்பங்கள் வேண்டாம். சரி, அது முடிச்சாச்சு. இன்னும் ஒருத்தர் 2 பேர் மட்டும் என்ன செய்வோம், ஒரு விருப்பத்தை உடனே நிறைவேற்றுறாரு. அது 2 மட்டும் பார்த்து முடிச்சிடும், ஒரு 5 நிமிஷம் இருக்கனால. மத்தேயு 15:28 வாசிப்போம்.
மத்தேயு 15:28. ஆபிரகாம் சாராளுக்கு உள்ள இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆபிரகாம் சாராளுக்கு 25 வருஷம் காத்திருந்தாங்க. மத்தேயு 15:28 வாசிப்போம். 2 வருஷம் வாசிச்சு நான் உங்களுக்கு சீக்கிரம் முடிச்சிடறேன். மத்தேயு 15:28 வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. அந்த ஸ்திரீ இயேசுவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. சொன்ன உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். இம்மிடியட்டாக அவள் உன் விருப்பம் என்ன? என் மக சோகமாகணும். உடனே ஓகே. இப்படியும் கத்தை நிறைவேற்றிடுவார். இப்படி நிறைவேற்றினா நல்ல ஆண்டவர், நாள் கழித்து நிறைவேற்றினா கெட்ட ஆண்டவர். நமக்கு அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒரு தடவை ஆபிரகாம் என் சிஸ்டர் இந்த ஸ்டைல் பைக், 1 லட்ச ரூபா பைக் இருக்குது பார்த்தீங்களா, அதை கேட்டோடனே என் மிஸ்ஸஸ்ஸு இந்த +2 ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தான். இதில் நல்ல மார்க் வாங்கினா உனக்கு வாங்கி கொடுக்குறேன்ட்டாச்சு. உடனே நான் கேட்குறேன், அவன் அந்த மார்க் வாங்கினா நீ வாங்கி கொடுத்துருவியா? உடனே அவங்க சொல்கிறாங்க, வாங்கி கொடுக்குறேன்னு தானே சொன்னேன், வாங்கியா கொடுக்க போகிறேன். அவன் என்ன கற்பனைக்கு வந்துட்டான், நம்ம விருப்பத்தை அம்மாட்ட சொன்னோம், அம்மா விருப்பம் தெரிஞ்சு போச்சு, நமக்கு என்ன கிடைக்க போதே? 1 லட்ச ரூபா பைக் கிடைக்க போதுன்னு அவன் இருக்கான். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், அவனை படிக்க வைக்கிறதுக்கு தான். இப்போ என் வீட்டுக்காரம்மா என்னை ஏமாத்துதா என் மகனை ஏமாத்துதான்னு தெரியல. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இவர் நொச்சுன்னு இருப்பார், அவனுக்கு ஏன் 1 லட்ச ரூபா பைக்கு? இவரை ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன சொல்லிடலாம், வாங்கியா கொடுக்க போகிறேன், வாங்கி கொடுக்குறேன்னு தானே சொன்னேன், வாங்கி கொடுத்த காலத்தில் பார்த்துக்கலாம், என்னையும் ஆஃப் பண்ணியாச்சு. அவனை என்ன பண்ணியாச்சு, உனக்கு அந்த பைக் வாங்கி கொடுக்குறான்டா, அந்த மார்க் எடுறான்னு அவனை மோட்டிவேஷன் பண்ணியாச்சு. எல்லாம் முடிஞ்சு நான் வந்துருச்சு. இப்போ அவன் கேட்குறான், பைக் சொன்னியே எங்கேங்கிறான். என் கையில் காசு இல்லைடா. சொன்னியே எங்கே? நான் சொன்னேன், பிள்ளை இப்படி சொல்லி வளர்க்கக்கூடாது இல்லையா? அவனுக்குள்ளே ஆசையை உண்டாக்கி நீ என்ன செஞ்சிட்ட? அவன் திருப்பி கேட்குறான், என்னை என்ன சொன்னேன்? இவ்வளோ மார்க் எடுத்தால் அந்த பைக் எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன், உன் வார்த்தை என்னாச்சு? செய்யுங்கிறான். இப்போ 2 பேருக்கு இடையில மாட்டியாச்சு. கடைசியில் கர்த்தர் அவங்க ஜபத்தை கேட்டு அதே மாதிரி பைக்கு அதே அந்த நல்ல குறைச்ச ரேட்டில் கிடைக்க வாங்கி போயிடும். ஹல்லேலூயா. இப்போ நான் எதுக்கு வருகிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளையே, சிலர் அவன் என்ன சொல்கிறான், உன் விருப்பத்தை நீ சொல்லிட்ட, ஆனால் தீர்மானம் எடுக்கிறதுக்கு காலங்கள் தள்ளிக்கிட்டு இருக்கு. நான் வாங்கி தரலைன்னு சொல்லலையே, வாங்கி தரேன், இப்போ கையில் காசு இல்லை, நான் மார்க் வாங்கினா வாங்கி தரேன்னு சொன்னியே. சிலர் சமயங்களிலே உங்கள் ஆசைக்கும் உங்கள் தீர்மானத்துக்கும் இடையில் கேப் அதிகமாக இருக்கும். சில சமயங்களில் உங்கள் விருப்பத்துக்கும் உங்கள் தீர்மானத்துக்கும் இடையில் கேப்பே இருக்காது. ஒன்று வேணாம், உங்கள் பிள்ளை 1 லட்ச ரூபா பைக்கு கேட்குது, நாளைக்கு வாங்கி கொடுங்க. அம்மா மாதிரி ஒரு இருப்பாளா? அடுத்து எனக்கு ஒரு கார் வேணும், 2 நாள் கழித்து வாங்கி கொடுங்க. எங்கள் அப்பா மாதிரி ஒருத்தர் இருப்பாரா? அதுக்கடுத்து ஒரு வாட்ச் கேட்குறான், வாங்கி தரேன்னு 1 வருஷம் 5 வருஷம் இழுங்க. இவள்கிட்ட போய் பிறந்தானே பிள்ளையா? போய் இவள்கிட்ட பிறந்தானே. அவனை பாரு, பீட்டரை பாரு, ஜானை பாரு, எஸ்தரை பாரு. காலையில் கேட்குறா, அடுத்த நாளே அவங்க அப்பையும் வாங்கி கொடுக்குறான். இவனை கேட்டு 5 வருஷமாக கேட்குறேன். நம்ம விருப்பத்துக்கும் தீர்மானத்துக்கும் இடையில கேப்பை ஆண்டவர் அதிகமாக்கிட்டார்னா நம்ம ஆண்டவர் கெட்ட ஆண்டவர். எதுங்க அவர் எங்கேயா தரப்போறாரு? சரியா, நீ இவ்வளோ நாள் நம்ம வீட்டை கட்டிடலாம்யா. விருப்பத்துக்கும் தீர்மானத்துக்கும் இடையில நீங்கள் எவ்வளோ கேப் கொடுங்க, தப்பே கிடையாது. விருப்பத்துக்கும் தீர்மானத்துக்கும் இடையில என்ன செய்யுங்க, கேப்பே கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் உங்களுக்கு தீர்மானம் கரெக்டாக தெரியணும். இந்த தீர்மானம் நான் எடுத்திருக்கிறேன், இது தேவனுடைய தீர்மானம் என்று உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை உணர்கிற வரைக்கும் அவசரப்பட்டுறாதீங்க. இன்றைக்கி சொல்கிறேன், இங்கே வந்திருக்க இன்றைக்கி சிலர் வரலை, அதை நினச்சி நான் வேதனைப்படுறேன். இன்றைக்கி மெசேஜை மட்டும் நீங்கள் பிடிச்சிங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை அடிச்சுக்கிற ஒரு வயது இந்த உலகத்தில் கிடையாது. ஹல்லேலூயா. பிரசங்கம் வேணும், ஊழியம் வேணும், ஜெபம் வேணும், அபிஷேகம் வேணும், பாடல் வேணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டம் எல்லாம் செய்யணும். அதற்கு முன்பாக நீ நல்லா இருங்க. என் வயிறு நிறைய சாப்பிட்டா தானே நான் 4 பேருக்கு சாப்பாடு போட முடியும். நானே சாப்பாட்டுக்கு லாட்ரி அடிக்கும்போது ஊரில் இருக்கேன்னா வாங்க சாப்பிடுங்க இப்படி சாப்பிடுங்க. நீ நல்லா இருக்கணும் இல்லையா? என் ஆண்டவர் முதல்ல உங்களை நல்லா ஆக்குறாருங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஊழியத்தை நல்லா ஆக்குறாங்க. முதல்ல தம்மோடு இருக்கவும் அப்புறம் தான் பிரசங்கம் பண்ண முடியும் அனுப்புனாரு. முதல்ல என் கூட என்ன செய்யுங்க, நீங்கள் மத்தேயு 10 வீட்டில் போய் வாசிங்க. சீசர்கள்லாம் அழைத்து முதல்ல என் கூட இருங்கப்பா, நீ நல்லா இருப்பா, அதுக்கடுத்து நீ பிரசங்கம் பண்ணவும் சுகமாக்கும் போப்பா. நம்ம அவரோடு இருக்காமல் அவருக்காக ஓட பார்க்குறோம். தேவ பிள்ளையே, நம்முடைய விருப்பமும் நம்முடைய தீர்மானத்தையும் உங்களிலே அவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார். சரி, ஒன்று படித்து முடிச்சிடுவோமா? இப்போ மத்தேயு 15:28 பார்த்தோம், நேரம் ஆயிடுச்சு. அவள் கேட்குறா. கேட்ட உடனே
திருப்பி அதை 10:15-28 வாசம் முடிங்க. இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு விருப்பத்தை கொடுத்து விட்டு தீர்மானத்துக்கு காலதாமதம் ஆகும்போது என் விசுவாசம் சரியில்லைன்னு நினைக்கிறோம். என் விசுவாசம் அதுக்கேற்ற மாதிரி வளரலை, அதனால தான் கர்த்தர் உடனே கொடுக்கலைன்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்காதீங்க. அதே நேரத்தில் விசுவாசத்தை வளர்த்துக்கணும். இந்த ஸ்திரீக்கு அவளுடைய விருப்பத்தை கர்த்தர் உடனே நிறைவேற்றினா. கேட்டோன்னே ஏடிஎம்மில் போட்டோன்னே என்ன வருது, ஏடிஎம்மில் போட்டோன்னே, ஏடிஎம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்? மனைவியை காட்டிலும் யாருக்கு தான் பிடிக்கும்? நம்மளுக்கு ஏடிஎம் தான் பிடிக்கணும். போட்ட உடனே என்ன செய்யுது, வீட்டில் போட்டோன்னே சாப்பாடு, கேட்டோன்னே சாப்பாடு கிடைக்குதா? 12 மணிக்கு கேட்டிங்கன்னா 2 மணிக்கு சாப்பாடு கிடைக்கும். ஆனால் இங்கே போட்டோன்னே என்ன செய்யுது, நமக்கு ஆண்டவர் போட்டோன்னே கொடுத்தா அவர் என்ன ஆண்டவர், நல்ல ஆண்டவர். சரி, ஒன்று வாசத்தை முடிச்சிருவோம். 2 நாளாகவும் 1ஆவது அதிகாரம் 10-12 வாசத்தை முடிச்சிருவோம், நேரம் ஆயிடுச்சு. 2 நாளாகவும் 1ஆவது அதிகாரம் 10-12 அது மட்டும் வாசிச்சுட்டு நம்ம ஜெபத்துக்குள்ளே போவோம். 2 நாளாகவும் 1ஆவது அதிகாரம் எடுத்துட்டிங்களா? 2 நாளாகவும் 1ஆவது அதிகாரம் 10, 11, 12 வாசிப்போம். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக, இவன் சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, சொப்பனத்தில் வராரு, வந்து கேட்குறாரு, சாலமோனே உன் விருப்பம் என்ன? நீங்கள் சொல்கிறேங்க, உங்கள் விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்று. நான் எனக்கு வெள்ளை சட்டை போடணும் தான் ஆசை, ஆனால் எனக்கு ஆண்டவர் இதை தான் போட்ட வச்சுறாரு. தேவனுடைய பிள்ளையே, சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு நான் என்ன வேணும், உன் விருப்பத்தை சொல்லு. தேவ பிள்ளை, நீ வந்திருக்க எல்லாருக்கும் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், நீ என்ன விரும்பினாலும் கர்த்தர் கொடுத்துருவாரு. ஆனால் உன் விருப்பம் கர்த்தருக்குள்ளே இருக்கான்னு நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணணும். எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் உங்களை இனி ஆசிரிக்கலாம் பார்த்தீங்களேன். உன் மனைவி கூட உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க, உங்கள் கணவன் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவாங்களா? சில சொல்லுவாங்க, என் விருசன் சொரணையே இல்லை, எவ்வளோ நாளாக ஒன்று நான் எதிர்பார்க்குறேன், சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, சொல்லாட்டினாலும் புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? உன் வாயிலேருந்து வார்த்தை வரணும்னு காத்திருக்க மாட்டாருங்க. இன்றைக்கி மத்தியானம் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ணும், ஆனால் வீட்டில் செய்யலைன்னாலும் வந்து சேரும். என் ஆண்டவர் உன் விருப்பத்தை நிறைவேற்றுற ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ சாலமோனை பார்த்து கேட்குறாரு சொப்பனத்தில், உனக்கு ஏதாச்சும் நான் செய்யணும் இருக்கேன், என்னடா செய்யணும்னு கேட்குறாரு. வாசிப்போம். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமா இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். இப்போ சாலமன் ஒன்று தான் கேட்குறாரு, எனக்கு ஞானத்தை கொடுங்க. எந்த வாலிப பையங்க ஞானத்தை கேட்பான்? இன்றைக்கி இருக்க வாலிப பையனை பார்த்து கேட்டால் என்ன கேட்பாங்க? ஒரே ஒரு சான்ஸ், அது எத்தனை லட்சம் ஆனாலும் உனக்கு தரேன் அப்படின்னு என்ன கேட்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒன்று பைக் கேட்பான், இல்லைன்னா கார் கேட்பான். என்ன கேட்பான்? கார் கேட்பான். நம்மளை பார்த்து கேட்டால் என்ன கேட்பான்? ஒரு 25 சென்டில் ஒரு நல்ல ஒரு பங்களா கொடுத்தா போதுமாப்பா. ஏன்னா அதுக்கு தானப்பா நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாலமோனுடைய விருப்பத்தை அவங்க அப்பா தாவீதே சொல்லிட்டாரு. ஒரு நாள் நீ ரொம்ப கர்த்தரை நேசிக்கிறனால ஒரு நாள் சொப்பனத்தில் வந்து கேட்பாடுறா, கேட்டால் அதை தான் கேட்டுறாத, ஞானத்தை கேளு, சொல்லி கொடுத்ததே அப்பா. அதனால தான் சொல்கிறோம், இந்த வேத புஸ்தகத்தை நீ எந்த அளவுக்கு படிக்கிறியோ அந்த அளவுக்கு உங்கள் விருப்பம் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கும். உங்கள் விருப்பம் யாருடைய விருப்பமாக இருக்கும்? கர்த்தருடைய விருப்பமாக இருக்கும். இப்போ சாலமோன்ட்ட ஆண்டவர் வந்து கேட்குறாரு, உன் விருப்பம் என்ன, நீ எதை விரும்புகிறேன்னு கேட்குறாரு. வாசிப்போம். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும், இந்த ஆண்டவர் விரும்புகிற அதே விருப்பத்தை சாலமோன் வச்சிருந்தனால இந்த விருப்பம் உன் இருதயத்திலே இருந்தபடியாலும், நீ கர்த்தருக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டு வேத வாசனத்துக்குள்ளே நீ கடந்து வர தேவ விருப்பம் உன் விருப்பத்தில் இருக்கும். உன் விருப்பத்தை கர்த்தர் பார்த்துட்டு உன்னை அப்ரிஷியேட் பண்ணும். இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல், நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினால் ஞானமும் விவேகமும் தந்து. ஐயோ, உன் விருப்பத்தை கர்த்தர் தந்துருவாரு. பழச நினைச்சு புலம்பாதீங்க, காயப்படுத்தாது. தயவு செய்து தீர்க்கதரிசனமா கர்த்தர் சொல்றாரு, என்னையும் சேர்த்தான் சொல்றாரு, பழைய தோல்வியை சொல்லி நீ காயப்படுத்தாது, அது எனக்கு வேதனையா இருக்குங்கிறாரு. அதை உணர்ந்துட்டீங்களா? விட்டுருங்க. உணர்ந்துட்டீங்களா? விட்டுருங்க. காயப்படுத்துகிற ஊழியத்தை கத்த நம்ம கொடுக்கல. உங்கள் வாயும் என் வாயும் ஜீவ விருட்சத்தின் வாய், சவரன் கத்தி அல்ல. யானை இங்கே சொல்கிறாங்க, இதுக்கு முன்னுக்கு என்னது உன் விருப்பம் என்ன? ஞானம். இதுக்கு முன்னுக்கு இருக்கிற ராஜாட்டையும் இருக்காது, இதுக்கு பின்னுக்கு இருக்கிற ராஜாட்டையும் இருக்காது. அவ்வளோ ஞானம், அவ்வளோ கனம், அவ்வளோ ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவேன். எழுந்திருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவப்பிள்ளையே, இன்றைக்கி கர்த்தர் உன் முன்னுக்கு ஆசீர்வாதத்தையும் வைக்கிறாரு, சாபத்தையும் வைக்கிறாரு. ஆசீர்வாதத்தையும் வைக்கிறாரு, சாபத்தையும். நீ எதை சூஸ் பண்ணுற? ஆண்டவர் உன் விருப்பத்தை நிறைவேற்றுறது. ஒன்று பெர்ஃபெக்ட் வில்லாக இருக்குது, ஒன்று பெர்மிசிவ் வில்லாக இருக்கும்.
உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினா அது பெர்மிசிவ் வில். கர்த்தர் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினா அது பெர்ஃபெக்ட் வில். நீ எந்த வில்ல இருக்க? தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். அப்பா இதோ ஞாயிற்றுக்கிழமை கேட்குற செய்தியாக எங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாதப்பா. எங்கள்